சாண்டில்யன் எழுதிய கடல் புறா அத்தியாயம் 37. பிரிவா முடிவா. தூரத்தே புரண்டு புரண்டு வந்து துறையில் மோதிய கடல் அலைகளை விட பெரும் கனைப்புகளுடன் வேகத்துடன் தன்னை பின்புறத்தில் மோத பாய்ந்து வந்த முரட்டு அரபு புறவிகளை பார்க்க சற்று கண்ணை பின்புறம் திருப்பிய இளைய பல்லவன் முன்புற எச்சரிக்கையை இழந்தது அரை வினாடியே என்றாலும் அந்த அரை வினாடிக்குள் வெகு லாபகமாக குறிவைத்து பீமன் எறிந்த பெரும் வேல் அவன் கழுத்தை மின்னல் போல் தடவி உராய்ந்து தோலையும் ஓரளவு உரித்து சென்றதால் மற்ற காயங்களை விட அந்த காயத்திலிருந்து குருதி பலமாக பிரவாகிக்கத் தொடங்கியது. வேலெறிவதில் குறி தவறாதவன் என பிரசித்தி முத்திரை பெற்ற தென்கலிங்கத்து பீமனின் வேல் அன்றும் குறி தவறாமல் இளைய பல்லவன் கழுத்தை ஊடுருவத்தான் வந்ததென்றாலும் சோழர் படைத்தலைவன் தலைவிதியும் கலிங்கத்தின் பிற்காலத்தின் கதியும் அவன் உயிரை மயிரிழையில் காக்கவே செய்தன. இளைய பல்லவன் போராட்டத்திலே இருந்திருந்தால் அந்த வேல் அவனை மாய்த்திருக்கும். ஆனால் திடீரென பின்புறத்தில் புறவிகளின் சத்தத்தை கேட்டு திரும்பி விட்டதாலும் மீண்டும் அவன் கழுத்தை திருப்பி எதிரிகளை நோக்கும் முன்பு வெகு வேகத்துடன் புறவி ஒன்றும் அவனை முட்டியதால் அவன் உடல் சிறிது நகர்ந்து விட்டதாலும் பீமனின் வேல் அவன் உயிரை உறிஞ்ச சக்தியற்றதாயிற்று. இருப்பினும் அவன் வேலை விட பயங்கரமாக பாய்ந்து வந்த பின்புறத்தின் அரபு புறவிகள் எதிரிகள் மீண்டும் அவனை சற்று வளைத்து தாக்கினார்கள். மனித வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் அபாயமே பெரும் உதவியாய் மாறத்தான் செய்கின்றன. இளைய பல்லவன் அந்த சமயத்தில் இருந்த அபாய நிலையில் பின்னால் வந்த புறவிகள் விளைத்த அபாயம் ஓரளவு நன்மையே விளைவித்தது. கலிங்க வீரர்களுக்கும் இளைய பல்லவனுக்கும் எந்தவித வித்தியாசத்தையும் எட்டாத அந்த முரட்டு புறவிகள் இளைய பல்லவனை மட்டுமின்றி அவனை சூழ்ந்து வந்த கலிங்க வீரர் மீதும் பாய்ந்ததால் வீரர் படை அவனை சூழ முடியாமல் பின்னடையவே நாற்புறத்திலும் சுழன்று போரிட அவசியமில்லாமல் எதிரிகளை நேர்முகமாகவே வாளால் தடுத்தும் வீழ்த்தியும் போரிட்டான் சோழப்படை தலைவன். அந்த போரும் சில வினாடிகளே நிகழ்ந்தன. புறவிகளின் பாய்ச்சலுக்கும் கடிக்கும் உதைக்கும் அஞ்சிய கலிங்க காவல் வீரர்கள் சில அடிகள் பின்வாங்கியது இளைய பல்லவனுக்கு ஓரளவு சௌகரியமாய் இருந்தது. அவன் அந்த சமயத்தில் மரண வேதனையை பரிபூரணமாக அனுபவித்தான். புறவிகள் அவனை சில சமயம் உராய்ந்து சென்ற போது ஏற்கனவே பல காயங்களிலிருந்து இரத்தம் பெருகியதால் சோகப்பட்டிருந்த அவன் உடல் தள்ளாடியது. புறவிகள் கடல் மணலை பின்புற காலால் வாரியடித்ததால் மணலிலிருந்த சிறு சிறு கற்கள் சுள் சுள் என்று அவன் தேகத்தில் பல இடங்களில் தாக்கின. வீசப்பட்ட மணல் அங்கிருந்த பாகங்களை பாதிக்காவிட்டாலும் குருதி பாய்ந்த கழுத்தின் பின்புறத்திலும் சதை பீய்ந்த பக்க பகுதிகளிலும் தாக்கி பதிந்து மிகுந்த எரிச்சலையும் சொல்லொண்ணா வேதனையும் விளைவித்தன. திடீரென கிடைத்த இரண்டொரு உதைகள் அயராத அவன் கால்களை அயர வைத்தன. இத்தனையும் சமாளித்து கொண்டு எதிரிகளை தேக்கி நின்ற இளைய பல்லவன் காவல் வீரர்களில் சிலர் மாண்டு விட்டாலும் அவர்களுக்கு பின்புறத்தில் இருந்து மீண்டும் 20-30 புறவி படை வீரர்கள் உதவிக்கு வருவதை கண்டான். துவண்ட தன் கால்களையும் சற்றே மயக்கம் வந்து கொண்டிருந்த தனது நிலையையும் எண்ணி பார்த்தான். தனக்கு முடிவு நெருங்கிவிட்டது என்பதை சந்தேகமற உணர்ந்தான். மரண உணர்ச்சி மனிதனுக்கு எப்பொழுதும் எதிர்பாராத பலத்தையும் வேகத்தையும் அளிக்கும் தன்மை வாய்ந்ததால் மரணத்தை எதிர்நோக்கி நின்ற அந்த சமயத்தில் இளைய பல்லவனுக்கு இணையற்ற பலத்தையும் அளித்தது. அதை தவிர அந்த சமயத்தில் புறவி வீரர் அணிமுகப்பில் தன் எதிரியே ராட்சசன் போல் வந்துவிட்ட பீமன், வெட்டி போடுங்கள் அவனை, உங்களில் 4 சுங்கசாவடி பக்கம் போய் சங்கம கரையோரமாய் போய் அந்த வண்டியை தடை செய்யுங்கள் என்று உத்தரவிட்டதையும் அந்த உத்தரவை தொடர்ந்து அவனுக்கு பின்புறத்தில் இருந்த வீரர் சிலர் புறவிகளின் இடையூறு இல்லாத பக்கமாக சுங்கசாவடியை நோக்கி விரைந்ததையும் கவனித்த இளைய பல்லவன் வெகு சீக்கிரம் அமீரின் வண்டியையும் ஆபத்து சூழ்ந்துவிடும் என்பதை உணர்ந்து கொண்டானாகையால் வாளால் எதிரிகளை தாக்கிக் கொண்டு பின்புறம் திரும்பி வண்டியை நோக்கினான்.
அடுத்த வினாடி பின்புறம் பாய்ந்த முரட்டு புறவி ஒன்று மோதி தள்ள அவன் நிலத்தில் உருண்டான். அவன் தலையில் இருமுறை 2 குளம்புகள் சட்டென்று தாக்கின. அத்துடன் அவன் நினைவிழந்தான். வேறு பல புறவிகள் அவன் மீது பாய்ந்து சென்றன. புறவிகளின் அந்த தாக்குதலில் அந்த வீரனின் உடல் மணலில் புரண்டதைக் கண்ட பீமன், இனி இவனை கவனித்து தேவையில்லை என்ற காரணத்தால் தாறுமாறாக படையை தேக்கும் புறவியோடு போரிடுவது அவசியமில்லை என்ற காரணத்தாலும் வண்டியை மடக்க ஏற்பாடு செய்து அனபாயன் முதலியவர்களை பிடிப்பதே அடுத்தபடி செய்ய வேண்டிய வேலை என்ற உத்தேசத்தாலும் தன் வீரர்களை பக்கவாட்டில் திரும்ப சொல்லி அவர்களுடன் சுங்கசாவடி பாதையில் வெகு துரிதமாக சென்றான். அப்படி சென்று கொண்டிருந்த சமயத்தில் அமீரின் வண்டி எங்கிருக்கிறது என்பதை கவனிக்க நீர்க்கரை அருகே கண்ணை ஓட்டினான். புறவிகள் எழுப்பிய மணல் தூசியும் இடையே போடப்பட்ட கம்பி சாலையிலிருந்து கிளம்பிய செம்மண் தூசியும் கடற்கரை பிராந்தியத்தில் மண்டி கிடந்ததால் வண்டி இருந்த இடம் கண்ணுக்கு தெரியவில்லை கலிங்கத்து அதிபருக்கு. அந்த தூசி மட்டும் மறைக்கவில்லை அமீரின் வண்டியை. அந்த வண்டிக்கு முன் ஓடிய வண்டிகளும் கிழக்கு கோட்டை வாசலில் நிகழ்ந்த சண்டையால் பயந்து பணியாட்கள் தாறுமாறாக ஓடியதும், கடற்கரையில் கலவரத்தை தடுப்பதற்காக நிறுத்தப்பட்டிருந்த சுங்க காவல் வீரர் நீர்க்கரையை அடைய விரைந்ததால் ஏற்பட்ட கூட்டமும் கூட வண்டி கண்ணுக்கு புலப்படாததற்கு காரணமாயிருந்தது. புலப்படாத அந்த வண்டியை தேக்கும் காரணத்துடன் வெகு வேகமாக சுங்க சாவடியை அடைந்த பீமன் அங்குள்ள காவல் வீரர்களை நீர்க்குடம் ஏற்றி செல்லும் சகல வண்டியையும் மறிக்குமாறு உத்தரவிட்டான். அத்துடன் எந்த மரக்கலத்தையும் நங்கூரம் எடுக்க அனுமதிக்க வேண்டாம் என்றும் காவல் படகுகளில் மாலுமிகளுக்கு உத்தரவிட்டான். அந்த உத்தரவுகளின் விளைவாக காவல் வீரர்கள் வேகமாக நீர்க்கரை எல்லை முழுவதையும் வளைக்க முற்பட்டன. பந்தங்கள் ஏந்திய படகுகள் பல கோதாவரி சங்கம நீரில் படர்ந்து சென்று எங்கும் பரவத் தொடங்கின. 4-5 வண்டிகளின் மறைவில் தனது வண்டியை ஓட்டினாலும் பின்புறமே பார்த்து வந்த அமீர் இளைய பல்லவனின் நிலையை கவனித்தான். புறவிகளின் அட்டகாசத்தை கவனித்தான். பீமன் சுங்கசாவடியை நோக்கி விரைந்ததையும் கவனித்தான். அடுத்த சில நிமிடங்கள் சங்கம நீரில் படகுகள் படர்ந்து சென்றதையும் பந்தங்கள் பல அலைமோதி கரையை நோக்கி ஊர்வதையும் பார்த்தான். தாங்கள் நன்றாக வளைக்கப்பட்டதை உணர்ந்து கொண்டதால் அதுவரை வண்டிக்கு பின்புறம் சென்றவன் சுவடு மாற்றி மற்ற வண்டிகளை தாண்டி செல்ல தனது காளையை முடுக்கினான். வேகமாக சென்ற அந்த வண்டியின் பின்புறம் அமர்ந்திருந்த அனபாயனும் அத்தனையும் கவனிக்கவே செய்தான். அவன் முகம் உணர்ச்சி ஏதுமற்று கல்லாயிருந்தது. இளைய பல்லவன் கதியை முழுவதும் நிர்ணயிக்க முடியாவிட்டாலும் ஓரளவு ஊகிக்க முடிந்த அவன் இதயத்தின் நிலை எதுவோ சொல்ல முடியாது. ஆனால் முகத்தின் நிலை எந்த மாறுதலும் இல்லை. வெறித்த சில வினாடிகள் கோட்டை வாசல் பிராந்தியத்தில் தன் கண் எதிரே விளைந்த காட்சியை நோக்கினான். பிறகு ஏதும் நடக்காதது போல், இனி மறைவுக்கு அவசியமில்லை அமீர். வெகு சீக்கிரமாக நாம் காவலரால் சூழப்படுவோம். ஆகவே இவர்களை குடங்களிலிருந்து எழுந்திருக்க சொல். ஆளுக்கொரு வாளையும் கொடு என்றான் அனபாயன் வறண்ட குரலில். அமீருக்கு நிலைமை புரிந்தது. வண்டி நீர்க்கரையை அணுகுவதற்கு சில அடிகளே இருந்தன. தூர நீர்க்கரையில் பெரும் பந்தமேதும் இல்லாமல் மினுக் மினுக் என்று சில விளக்குகளுடன் ஒரு படகு நின்றிருந்ததை கவனித்தான். அந்த படகைத்தான் தாங்கள் அணுக வேண்டும் என்பதையும், அதை அணுகும் முன்பு சற்று தூரத்தில் வந்து கொண்டிருந்த சுங்க காவலர் அதை அணுகி விடுவார்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டானாதலால், அனபாயரே, சிறிது தாமதியுங்கள். நீர்க்கரையை அடையும் தருணத்தில் அதை செய்வோம் என்று கேட்டுக்கொண்டான். அமீரின் தாமதத்திற்கு காரணம் அனபாயனுக்கு புரியாவிட்டாலும் அவன் அதை ஆட்சேபிக்காமல் அடுத்து நேர வேண்டிய சண்டைக்கு தயாராக நினைவை முடக்கி கொண்டு உட்கார்ந்திருந்தான். நீர்க்கரையை அநேகமாக வண்டி நெருங்கிய தருணத்தில் காவலரும் நெருங்கி வந்தனர். வந்தது காவலர் மட்டுமல்ல, அங்கு நின்றிருந்த படகிலிருந்து 4 மாலுமிகளும் கரையில் குதித்து வண்டியை எதிர்கொண்டன. அதே சமயத்தில், அனபாயரே, வாளை எடுத்து இவர்களுக்கு கொடுங்கள். காஞ்சனாதேவி, வெளியே வாருங்கள். உங்கள் தந்தையாரும் வெளிவந்து அந்த மாலுமிகள் பக்கத்தில் குதிக்கட்டும்
என்றான். அடுத்த வினாடி நீர்க்குடங்கள் வண்டியிலிருந்து உருண்டன. அவற்றைத் தொடர்ந்து வண்டியில் இருந்தவர்கள் மணலில் குதித்து கரையை நோக்கி விரைந்தார்கள். கட்டின காளைகளை அப்படியே விட்டுவிட்டு குதித்தவர்களுக்கு வைக்கோல் மறைவிலிருந்து வாள்களையும் எடுத்தளித்துவிட்டு வைக்கோல் மறைவிலிருந்து தனது குறுவாளையும் கை கொண்ட அமீரும் அவர்களை தொடர்ந்தான். அவர்களில் முன் சென்ற குணவர்மனும் பணிப்பெண்களுமே படகை அடைய முடிந்தது. மற்றவர்கள் காவலர்களால் சூழப்பட்டார்கள். சூழ்ந்த காவலர் 11 என்பதையும் மற்றவர் சற்று தூரத்தே வருகிறார்கள் என்பதையும் கவனித்த அனபாயன் தன் வாளை கண்ணிமைக்கும் நேரத்தில் 2-3 பேர் மேல் பாய்த்து இழுத்தான். அவன் வாளுக்கு இரையாகி விழுந்தவர்களை அடுத்து வந்த மற்ற இருவர்களின் வாள்கள் காஞ்சனாதேவியின் வாளின் சுழற்சிக்கு பலியாகி ஆகாயத்தில் பறந்தன. போரிட்டு கொண்டே அந்த அபூர்வ காட்சியை கவனித்த அனபாயன் எதிரிகளின் கையில் இருந்து வாள்களை ஒரு சுழற்றில் அவள் எப்படி நீக்கி பறக்க வைக்க முடிந்தது என்பதை அறிய முடியாமல் வியப்பில் வசப்பட்டான். காஞ்சனாதேவி குழந்தைகளை சமாளிப்பது போல் 4-5 வீரர்களின் வாள்களை சமாளித்துக் கொண்டிருந்தாள். கையில் உறுதியுடன் பிடிக்கப்பட்டிருந்தாலும் அச்சில் சுழலும் சக்கரம் போல் அவள் வாள் அனாயாசமாக சுழல்வதையும் வாள் சுழற்சிக்கு தக்கபடி அவள் மணிக்கட்டு அனாயாசமாக அசைவதையும் கவனித்த அமீர் கூட பிரமித்து போனான். அப்படி போரிட்ட சமயத்திலும் ஆடை சிறிதும் அலங்காமலும் அங்கலா வண்ணங்களில் அதிர்ச்சி ஏற்படாமலும் அவள் போரிட்டு கொண்டே அவள் பின்னடைந்த சமயத்தில் அவள் நடையில் அழகுடன் நிதானமும் இருப்பதை கவனித்த அமீர், இது எப்படி சாத்தியம் என்று வாயை பிளந்து கொண்டே வண்டியிலிருந்து குதித்து குறுவாள்களை பட் பட் என்று எறிந்து எதிரிகளின் 4-5 பேரை விண்ணுலகிற்கு அனுப்பினான். முதலில் குணவர்மனையும் பணிப்பெண்களையும் கடலை நோக்கி போக சொல்லி அவர்களுக்கு பாதுகாப்பளித்து கொண்டே போரிட்டான் அனபாயன். காஞ்சனாதேவி, அமீர், அனபாயன் மூவரும் மெல்ல படகை நோக்கி நகர்ந்தார்கள். அந்த மூவராலும் முடிக்கப்பட்ட சுங்க காவல் 11 பேரை தொடர்ந்து மேலும் மேலும் சாரி சாரியாக வீரர்கள் வரவே காஞ்சனாதேவியையும் அனபாயனையும் படகுக்கு விரைய சொன்ன அமீர் தான் மட்டும் நின்று தூரத்தே இருந்து குறுவாள்களை வீசினான். சில அடிகள் வந்து கொண்டிருந்த வீரர் இருவரும் புறவிகளும் மாண்டு விழவே அவர்கள் வேகம் சற்றே தடைப்பட்ட இடைநேரத்தில் அமீர் மாலுமிகளை நோக்கி படகு நகரப்படட்டும் என்று உத்தரவிடவே படகு நகர்ந்தது அமீர் இல்லாமலேயே. அமீர் கரையில் தங்கிவிட்டதையும் அவனை வீரர்கள் அணுகி வந்து கொண்டிருப்பதையும் ஊர்ந்து படகிலிருந்து கவனித்த அனபாயன் தன் நிலையையும் மறந்து அமீர் அமீர் என்று வாய்விட்டு கூவினான். காஞ்சனாதேவியின் அஞ்சன விழிகள் கரையை கவனித்தன. அமீர் வெகு வேகமாக நீர்க்கரையில் வேறு புறம் ஓடி வந்து வண்டியின் மறைவில் மறைந்து விட்டதை அவள் பார்த்தாள். அவனை தொடர்ந்து சுங்க அதிகாரியும் கூலவாணிகன் ஓடுவதும் அவள் கண்ணுக்கு தெரிந்தது. அவர்கள் எங்கு ஓடுகிறார்கள் என்று கவலையுடன் கேட்டாள் காஞ்சனாதேவி. தெரியாது என்றான் அனபாயன். அவர் கதி? மீண்டும் எழுந்தது அவள் குரல். அதுவரை தைரியமாயிருந்த காஞ்சனாதேவி விம்மினாள். கண்களில் நீர் சுரந்து கரைக்கு திரையிட்டது. அந்த திரையில் ஒரு முரட்டு புறவி வெகு வேகமாக நீர்க்கரையை நோக்கி ஓடி வருவது தெரிந்தது அவளுக்கு. அந்த காட்சியும் சீக்கிரம் இருளில் மறைந்தது. கண்ணுக்கு தெரிந்ததெல்லாம் சொற்பனமோ என்று கூட அவள் நினைத்தாள். சொற்பனத்தை கலைத்தது படகு மாலுமி ஒருவனின் குரல். கப்பல் வந்துவிட்டது என்று கூறினான் மாலுமி. அதைத் தொடர்ந்து நூலேணியில் ஏறுங்கள் காஞ்சனாதேவி என்றது அனபாயன் குரல். ஏதோ கனவில் ஏறுவது போல் நூலேணியின் மூலம் மரக்கலத்தில் ஏறினாள் அவள். ஏற்கனவே நங்கூரம் நீக்கப்பட்ட அந்த மரக்கலம் அவளுக்காகவே அத்தனை நேரம் தாமதித்ததைப் போல் அவள் ஏறியதும் நகரவும் தொடங்கியது. அவள் பாலூர் கிழக்கு வாசலை நோக்கி மீண்டும் விம்மினாள். எதிரே அப்பொழுதும் கடற்கரையில் வீரர்கள் நடமாட்டமும் குழப்பமும் கூச்சலும் பந்தங்களின் அசைவும் இருந்தன. அந்த தூரத்திலும் முரட்டு புறவிகளின் கனைப்பு கேட்டது அவள் காதுக்கு. கடற்கரை படகுகள் பல எங்கும் சங்கம பகுதியில் விரைந்து கொண்டிருந்தன. கப்பல் செல்ல முற்பட்டு விட்டதை கண்ட காவற் படகுகளின் எரியம்புகள் அந்த கப்பலின் மீது சரமாரியாக வர தொடங்கின. அவர்களை சுற்றிலும் பறந்தன. அவற்றை சிறிதும்
அலட்சியம் செய்யாமல் கடற்கரையை பார்த்து கொண்டே நின்றாள் கடாரத்தின் இளவரசி. எங்கே அவர்? என்ன ஆனார் என்று அவள் தன்னைத்தானே மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருந்தாள். கடல் புறா பறந்து போகிறது, வாருங்கள் வாருங்கள் என்று கடற்கரையை நோக்கி கையை நீட்டி கதறினாள். அவள் கதறலுக்கு யாரும் பதில் சொல்லவில்லை. பெரிதாக எழுந்த மரக்கலத்தை தள்ளி சென்ற அலைகள் கூட அவளுக்கு ஆதரவு சொல்ல மறுத்து பேய் சிரிப்பு சிரிப்பது போல் பயங்கரமாக சப்திக்கவே செய்தன. காற்று கடவுள் கூட அவளிடம் கருணை இழந்திருக்க வேண்டும். அந்த மரக்கலத்தில் செல்ல இஷ்டமில்லாத அந்த கடாரத்து இளவரசியை கனவேகத்தில் கடத்தி கொண்டு பாய்களில் மும்முரமாக பாய்ந்து மரக்கலத்தை கடலில் வேகமாக செலுத்தினான் காற்று கடவுள். மரக்கலம் ஓடியது. அத்துடன் தன் வாழ்க்கையும் எங்கோ ஓடுவதாக அவள் எண்ணினாள். கரையை பிரிந்து கப்பல் வேகத்துடன் சென்றது. காதலனை பிரிந்து அவள் வேதனையுடன் சென்றாள். பிரிவு கனலில் அவள் வெந்து கொண்டிருந்தாள். இது பிரிவா, முடிவா என்று திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டு ஏங்கினாள். துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டதால் மேலும் மேலும் விம்மினாள். அந்த விம்மலுக்கு சரியாக அவள் மார்பகம் போலவே கடலின் அலைகளும் எழுந்து எழுந்து தாழ்ந்தன. கப்பல் மட்டும் எதையும் அலட்சியம் செய்யாமல் ஓடிக்கொண்டிருந்தது.